அவுத்து போட்டு காட்டணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் அப்படி அவுத்து போட்டு காட்டணும்னா நான் எப்படியா சாய்ஸ் நோ அப்படியான ஆல்சோ தட் இஸ் ஈச் அண்ட் எவ்ரிபடி சாய்ஸ். சரி இப்போ நீ இன்னும் அவுத்து போட்டு காட்டினா உடனே வாய்ப்பு வந்துருமா? எனக்கு புரியவே இல்லை. உடனே வாய்ப்பு வந்துருமா? இது என்னங்க லாஜிக் இது? வாய்ப்பு வர்றதுக்குன்னு வேற ரூட் இருக்கு. ஆடிஷன் பண்ணணும், போய் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும், போய் நிற்கணும் ஆடிஷனில், போய் பிச் பண்ணணும். இந்த மாதிரி ஐ எம் வில்லிங் டு ஆக்ட் அப்படிங்கிறது அவுத்து போட்டுனா கொடுத்துருவாங்களா எனக்கு தெரியல. அது எனக்கு தெரியல. ரொம்ப லேமான ரொம்ப லேமா இருக்கு இவங்க சொல்றதெல்லாம். அப்பப்போ தோணி இன்னும் இவங்க நீங்க வந்து பாத்தீங்களா அப்படின்னு தோணும். பட் அப்படி இல்லை. சரி அப்போ அவுத்து போடுற எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா? இதுதான் நான் வந்து கேட்கணும். நான் அப்பப்போ இந்த ஆத்திரம் வரும். இவங்க அப்போ வந்து எல்லாரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி இந்த டேங்க் டாப் போட்டு ஜிம்முக்குலாம் போகிறாங்க, வீடியோலாம் போடுறாங்க. அந்த டேங்க் டாப் போட்டு ஜிம் போடுறதுக்கு அவங்க பாடி எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு, அந்த ட்ரெஸ்ஸில் வேர்க்காமல் இருக்கிறதுக்கு இதுக்காக தான் போடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்களா வேணும்னே இப்படி வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற போடுறாங்க. வேறனே அப்படி போட்டு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு அது செட்டே ஆகாதோ நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு அதுதாங்க சந்தோஷமே. அது வந்து சில மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு கன்சர்வேட்டிவா என்ன சொல்றது, ஒரு சில பேர் ஸ்லீவ்லெஸ்ஸே போட மாட்டாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்க ஸ்லீவ்லெஸ் போட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது வந்து என்ன சொல்றது, ஒரு லிபரேஷன் தானே. கேரக்டர் சேஞ்ச் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஓ இதுவும் நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவால்விங் தான் அது. ஓகே. சில பேர் நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஸ்லீவ்லெஸ் போடவே ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த குர்த்தி மட்டும் தான் போடுவாங்க. அவங்களுக்கு ஜீன்ஸ் போடணும்னு ஆசை இருக்கும், பட் they'll be insecure about that, about wearing that அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். திடீர்னு அவங்க ஜீன்ஸ் போட்டு வரும்போது அவங்களுக்கே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும்ல. அந்த இதுதாங்க, அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் நாங்கெல்லாம் இருக்கோம். எல்லா கேர்ள்ஸுமே அப்படிதான். எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி ஆஃப் த கேர்ள்ஸ் அப்படிதான். இவங்கெல்லாம் சும்மா இவங்களும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம இவால்வ் ஆகிறோம் அப்படின்னும் போது சில இடங்களில் நம்ம டு த பாயிண்ட் பேசுவோம், சில இடங்களில் நம்மளோட ஸ்ட்ரைட் ஃபேஸ் நம்ம காட்டுவோம். பாரு வந்து நாளுக்கு நாள் வந்து திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்படிப்பட்ட கமெண்ட் உங்க மேல வந்திருக்கா? இல்லைன்னா வந்திருக்கு. ஓகே, வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாரையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் வந்து கொடுத்துடக்கூடாதுன்றதுல கான்ஷியஸா இருக்கீங்க நீங்க. தெரிஞ்சவங்களுக்கு புரியுமே நம்ம எப்படிங்கிறது புரியும். வெளியில இருக்கிறவங்க வந்து அவங்க சம்பந்தமே இல்லாம சென்ஸ்லெஸ்ஸா கேட்பாங்க. நானும் ஒரு மாதிரி இப்படி பார்த்துட்டு அதுக்கேற்றபடி பதில் சொல்லுவேன். என்ன மேடம் நான் இப்போ என்ன தப்பா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஆமாங்க நீங்க சொன்னது தப்பா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதை இப்போ வந்து பிராங்க் பண்ண மாதிரி இப்போ பிராங்க் பண்ணாங்கல்ல, நான் வந்து யோசிப்பேன் இவர் பண்றது தப்புன்னு அவருக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஆனால் சில பேர் அவங்க கேட்கறதே தப்புங்கிறது அவங்களுக்கு புரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது மூஞ்சிக்கு நிறைய பேசிடுவேன். சூப்பர். பட் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எல்லாத்துக்குமே கான்ஃபிடென்ட்டாக ஃபோட்டோஸ்லலாம் வந்து தெரியுது. சில இதெல்லாம்